பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்கள் உம்முடைய சித்தம் செய்கிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. என் தகப்பனே, இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் ஆவியானவரின் ஒத்தாசையோட அடியானை கொண்டு நீர் பேசுகிறார். அடியானை மறைத்து நீர் பேசுகிறார். உம்முடைய வார்த்தையானது புறப்பட்டு வருகிற போது உம்முடைய பண்டக சாலையிலிருந்து உம்முடைய சொற்படி செய்யும் பெருங்காற்று இந்த வார்த்தைகளையும் வசனங்களையும் அடித்துக் கொண்டு பூமியின் கடையாந்தரம் வரை சுகம் வேண்டும் என்று உம்மிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரோட சரீரங்களிலும் இருதயங்களிலும் இறங்குவதாக. எல்லாருக்கும் சுகத்தை கட்டளையிடும் பேசும் நல்ல பிதாவே. இன்றைக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத வசனம், தேவன் கொடுத்த வார்த்தை, சங்கீதங்களின் புஸ்தகம் 107 அதிகாரம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess, Jesus is the Lord. தேவரீர், உம்முடைய முகத்தின் வெளிச்சம் அடியானை மூடற்றும், உம்முடைய கெம்பீர சத்தம் அடியானை நிரப்பற்றும். அல்லேலூயா. தேவனிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தைகளை தாரும், நான் அதை உமது ஜனங்களுக்கு சொல்ல வேண்டுமே என்று அவரிடத்தில் கேட்டபொழுது என் தேவாதி தேவன் திருவுளம் பற்றி ஒரு வார்த்தைகளை சொன்னார். வசனத்தை அனுப்பி இன்னைக்கு ஜனங்களை குணப்படுத்த போகிறேன் என்றார். அல்லேலூயா. அங்கே தேவனோட வார்த்தை என்ன சொல்கிறது என்று கவனமாய் கேளுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வருகிறதற்கு முன்பு, பூமி தோன்றின நாள் முதல் இந்த பூமியிலே அவரை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு, அவரை தேடுகிற ஜனங்களுக்கு, எந்த ஜனங்கள் பிசாசினாலே அழிவுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறார்களோ அந்த ஜனங்களை விடுவிக்க, யார் யார் நோயோடு இருந்தார்களோ அவர்களை குணமாக்க, வியாதியோடு இருந்தவர்களை குணமாக்க தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பினார் என்று தேவனோட வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த பூமியின் குடிகளுக்கு, வானம் கவிழ்ந்த தேசம் வரை யார் யார் குணத்திற்காக குணமடைய வேண்டும் என்று என் தகப்பன் இயேசுவனிடத்தில் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த சரீரம் குணமடைய வேண்டும் என்று காத்திருக்கிறதோ, ஐயோ இன்றைக்கு இயேசுவானவர் செய்வார், இன்றைக்கு செய்வார், இன்றைக்கு நான் குணமடைவேன், இன்றைக்கு என் சரீரம் குணமடையும், இன்றைக்கு என் வியாதி குணமடையும், இன்றைக்கு என் நோய் குணமடையும், இன்றைக்கு என் ஆத்துமா குணமடையும், இன்றைக்கு நான் விடுதலையாவேன், இன்றைக்கு நான் அழிவிலிருந்து தப்பிப்பேன், இன்றைக்கு என்னை தேவன் குணப்படுத்த போகிறார் என்று சொல்லி பூமியின் கடையாந்தர வரை எந்தெந்த ஜனங்கள் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார்களோ அவர் எல்லாருக்கும் தேவன் இன்றைக்கு அனுப்புகிறது வசனத்தை. அந்த வசனம் என்பது அவரோட வார்த்தை. அந்த வார்த்தை என்பது இயேசுவே. அல்லேலூயா. நீ உங்களோடு கூட சில ரகசியங்களையும் தேவன் சொல்ல போகிறார். என் ஜனமாகிய நீங்களும் இந்த பூமியின் குடிகளும் எதிர்பார்க்க வேண்டிய ஒன்றே ஒன்று தேவனோட வசனம் என்கிற தேவனோட வார்த்தை. உடலையே சொல்லுமே, இந்த வார்த்தை தான் குணப்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களே மருத்துவத்திலே குணமடைவீர்கள், மருந்திலே குணமடைவீர்கள், வைத்தியத்திலே குணமடைவீர்கள் என்று வேதம் சொல்லவில்லை. அப்படியே காயப்பட்டு ஒருவன் குற்றுயிரும் கொலை உயிரமாய் கிடந்த பொழுது, ஆசாரியனும் லேவியனும் கண்டு விலகி போன பொழுது, சமாரியன் அந்த வழியாய் வந்து தன் வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய்
சத்தரத்தான் இடத்திலே 2 பணங்களை கொடுக்கிறதற்கு முன்பு திராட்சை ரசத்தை வார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியானால் அன்றைக்கு தேவனோட சரீரத்தில் வடிந்த இரத்தத்திற்கு அடையாளமாயிருந்த திராட்சை ரசம்தான் அநேகரோட காயங்களை இந்த பூமியிலே ஆட்சி இருக்கிறது. அப்படியே கொண்டு போய் பணத்தை கொடுக்கல. அந்த பணம் கொடுத்தது செலவுக்கு, ஆனால் காயமாற்றினது அவர் வார்த்த திராட்சை ரசம். அப்படித்தான் வேதம் சொல்கிறது. நீங்கள் வீடுகளிலே படித்து பாருங்கள். ஆனால் அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். யார் யார் அவரை தேடுகிறார்களோ, யார் யார் அவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறார்களோ, அவன் நீங்கள் பிரதானமாக எதிர்பார்க்க வேண்டியது, ஆண்டவரே இந்த நோய் குணமடைய, இந்த வியாதி சுகமடைய, இந்த காயங்கள் சுகமடைய எனக்கு ஒரு வார்த்தையை அனுப்பி தாரும், எனக்கு ஒரு வசனத்தை அனுப்பி தாரும் என்று நீங்கள் கேட்கிற பொழுது தேவன் அதை அனுப்பிவிடுவார். இந்த வசனம் எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. மோசே இதை அழகாய் சொல்லுகிறார். மழையானது இளம்பயிரில் பொழிவது போல, பனித்துளிகள் எப்படி புல்லின் மேல் இறங்குவது போல, நீங்கள் தேவனை தேடுகிற பொழுது, தேவனை நம்புகிற பொழுது, தேவனை பிடித்து கொள்ளுகிற பொழுது, தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்கிற பொழுது, தேவனை விசுவாசிக்கிற பொழுது இந்த வசனம் உங்கள் மேல் இறங்கும். உடலையே சொல்லுமே. அந்த வசனம் எப்படிப்பட்டதான்? உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 2வது வசனங்கள் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அது 1 கூட வாசிக்கலாமே. வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. அப்ப வானங்களும் பூமியும் கேட்க வேண்டிய ஒரே ஒரு வாய்மொழி தேவனுடைய வாய்மொழி. தேவனோட வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற எந்த வார்த்தை வருகிறதோ அந்த வார்த்தை எவன் உண்மையாய் கேட்கிறானோ அவனுக்கு இன்றைக்கு இப்பொழுது இங்கே சுகம், அந்த சரீரத்திற்கு இப்பொழுது குணம். உடலையே சொல்லுமே. ஆனால் வானங்கள் அவருடைய வாய்மொழியை கேட்கிறது, பூமி அவருக்கு செவி கொடுக்கிறது. ஆனால் பூமியில் இருக்கிற நீங்கள், மனுஷனாயிருக்கிற நீங்கள், மனுஷியாயிருக்கிற நீங்கள், தேவனோட சாயலினாலே உண்டாக்கப்பட்ட நீங்கள், தேவனோட வாய்மொழியும் தேவனோட வசனத்தையும் தேவனோட வார்த்தையும் உண்மையாய் கேட்பதில்லை, விசுவாசிப்பதில்லை, நம்புவது இல்லை. இந்த பூமியிலே ஒருவன் தேவனோட வாய்மொழியை கேட்டு நடக்கிறவனானால், விசுவாசிக்கிறவனானால், இந்த வார்த்தை அவனை குணப்படுத்தும். அவனை குணப்படுத்த இந்த பூமியில வார்த்தையை தவிர வேறொரு மருந்து இல்லை. உடலையே சொல்லுமே. நீ நம்புகிறாய் மருந்தை, நீ நம்புகிறாய் மருத்துவத்தை, நீ நம்புகிறாய் வைத்தியத்தை, நீ நம்புகிறாய் வைத்தியக்காரனை, நீ நம்பவில்லை இயேசுவை, நீ நம்பவில்லை அவர் வாய்மொழியை, நீ நம்பவில்லை உடைய வசனத்தை, நீ நம்பவில்லை உடைய வார்த்தையை. அல்லேலூயா. எண்ணிலடங்காத ஆயிரமான சாட்சிகள் இருக்கிறது. உடைய வார்த்தையை சொல்லி, வசனத்தை சொல்லி தீராத வியாதிகள் தீர்ந்த எண்ணிலடங்காத சாட்சிகள் உங்களுக்கு முன்பாய் நிற்கிற ஊழியக்காரனோட வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது, இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிலையே சொல்லுமே. இங்கே மருத்துவமனை இருக்கிறது, இங்கே மருத்துவன் இருக்கிறான், வைத்தியன் இருக்கிறான். மருத்துவமனையும் வைத்தியமும் வைத்தியக்காரனும் இல்லாத இடங்களிலே இன்னைக்கு ஜனங்கள், எவ்வளோ பாழான இடங்களிலே ஜனங்கள் சீர்பட்டு கிடக்கிறார்கள். அவள் எங்கே ஓடுவார்கள்? நான் என் அருகே பிரயாணங்களில் என்னோடு உட்கார்ந்த சகோதரனையும் தம்பியும் சொல்லிக்கொண்டே வந்தேன். நான் பார்த்து கொண்டு வருகிறோமே, கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டருக்கு மேலே அங்கே கரண்ட் இல்லை. டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கிறார்கள், ஆனால் என்னல்ல கரண்ட் இல்லை. ஒரு 60 கிலோமீட்டர் தூரம், 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு வீடு, 2 வீடு, 3 வீடு இருக்குது, ஒரு 4 வீடு இருக்குது. அவர்களெல்லாம் ஓடணும்னு நினச்சா கூட ஐயோ நெஞ்சு வலிக்குது, ஓடக்கூட முடியாது.
ஐயோ வயிறு வலிக்கு ஓடவே முடியாது. அவர்களெல்லாம் காப்பாற்றி இன்னையும் உயிரோடு இருக்கிறார் என்றால் தேவனோட இரக்கமும் வார்த்தையும் தான். ஹல்லேலூயா. நாங்கள் அந்த மலையில் 60 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வேறொரு மலைக்கு போயிட்டோம். அதோட தொடர்ச்சி எவ்வளோ தூரம் இருக்கிறதோ தெரியாது. நம்மளாம் ஒரு 15 நிமிஷம் கரண்ட் ஆஃப் ஆனால் இருக்க முடியல. ஈபிக்கு ஃபோன் பண்ணேன், ஊழியக்காரனுக்கு ஃபோன் பண்ணேன், அவங்களெல்லாம் கரண்டே பார்க்கல, கரண்ட் இல்லை. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? வானங்களே செவி கொடுங்கள், வானங்களே என் தேவனும் தேவனோட வார்த்தைக்கு செவி கொடுங்கள். மோசே வாய் நின்று சொல்லுகிறேன், பூமியே என் தகப்பனோட வாய்மொழியை கேட்பீர்களாக. என் தகப்பன் மூலியமாய் வந்த இந்த வாய்மொழியை கேட்பீர்களாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் தேவனை நம்புகிற பொழுது, தேவனோட வார்த்தைகளை நம்புகிற பொழுது எப்படி வருகிறதாம்? மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல் உன் சரீரத்திலே இந்த வசனம் இறங்கும். அந்த வசனம் இறங்குகிற பொழுது, அந்த வார்த்தையானது இறங்குகிற பொழுது உன் சரீரத்தின் கட்டுகள் அறுக்கப்பட்டு நீ சுகமடைகிறாய், நீ குணமடைகிறாய். ஹல்லேலூயா. பூமியின் குடிகளே, தேவனோட வசனம் உங்களை குணப்படுத்தி கொண்டிருக்கிறது. வியாதியஸ்தர் மேல் இந்த வசனமானது மழை துளிகளை போல, பனி துளிகளை போல இறங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் என்ன நடந்தது? இயேசு இந்த பூமியில இருந்தார். அவர் பூமியில இருந்தபொழுது அவரை வந்து ஒருவன் பார்க்கிறான், ஜனங்கள் பார்க்கிறார்கள். ஐயோ, இந்த தாசனாகிய தாவீது சொல்லிவிட்டானே, வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்று சொன்னானே, இந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று இயேசு இந்த பூமியில இருந்தபொழுது கூட, தன்னோட இருந்தபொழுது அவர் குணமாக்கும்படி கடந்து போகாமல் வார்த்தையை அனுப்பி குணமாக்கினார். இந்த வார்த்தை உண்மை. இன்னைக்கு தேவன் இந்த பூமியில இந்த ரகசியங்களை உங்களுக்கு சொல்லுகிறார். இயேசுவை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவன் கூப்பிட்டான். ஆனால் இயேசு போயிருக்கலாம், போய் அவனை குணமாக்கி இருக்கலாம். அவன் மரண அவஸ்தையில இருந்தான். ஆனால் அவர் வார்த்தையை அனுப்பினார். உடலையே சொல்லுவோமே, வசனத்தை அனுப்பினார். அப்படியானால் இயேசுதான் அந்த வார்த்தை, இயேசுதான் அந்த வசனம். இன்றையும் வசனத்தையும் வார்த்தையும் வாய்மொழியை எவன் கேட்கிறானோ அவன் குணமடைகிறான், அவள் குணமடைகிறாள். ஹல்லேலூயா. என் ஜனமே, என் உறவுகளே, என்ன நடந்தது? ஒரு நாள் இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது, 2000 வருடங்களுக்கு முன்பு அவர் கலிலேயாவில் இருந்து வந்தார் என்று கேள்விப்பட்டு ராஜாவின் மனுஷன் ஒருவன் அவரை பார்த்து, இயேசுவை பார்த்து, என் குமாரன் மரண அவஸ்தையாய் இருக்கிறான், வியாதியாய் இருக்கிறான், என் மகனை குணமாக்க வர வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். என்ன வேண்டிக் கொண்டான்? என் மகனை குணமாக்கும்படி. வசனத்தை அனுப்பி குணமாக்கினாரே. இதே கேள்வி ஒரு நாள் இயேசுவை பார்த்து ஒருவன் கேட்டான், குணமாக்கும்படி வர வேண்டும் என்றார். அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்? வாசிப்போமா? யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 47 வாசிக்க போகிறோம். தாவீது சொன்ன இந்த வசனம்தான் அந்த வார்த்தை. உடலையே சொல்லுமே, அவர் போயிருக்கலாம், அவர் போகாததே, தன் வார்த்தையை அனுப்பினதே இந்த சங்கீதம் 107:20 நிறைவேறும்படிதான்.
ஹல்லேலூயா. வாசிப்போமா? வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட பொழுது அவரிடத்துக்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். உடலையா சொல்லுமே. ராஜாவின் மனுஷன் இயேசுவின் இடத்திலே போய், என் மகன் மரண அவஸ்தையாய் இருக்கிறான், என் மகனை குணமாக்க வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். என் மகனை குணமாக்க வர வேண்டும் என்று இயேசு வருகிறேன் என்று சொல்லியிருந்தால் இயேசு போய் குணமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இயேசு போகவில்லை. அவர் என்ன செய்தார்? இன்றைக்கும் சொல்லுகிறேன், இயேசுவோட வார்த்தை வருகிறதும் அவரோட வாய்மொழியாகிய வசனம் வருகிறதும் இயேசு வருகிறதும் ஒன்றே. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது என்கிற என்னைக்கு கிறிஸ்துவன் வாழ்க்கையில நம்பிக்கை வருகிறதோ அன்றைக்கே அவன் தேவனை பார்த்து விடுவான், எல்லா விதமான சுகங்களையும் பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. நீ நம்மகிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு நேரா பார்த்தா தான் நம்புவோம், அவர் தன்னை வெளிப்படுத்த வேண்டும். ஐயோ, என் மகன் பார்க்கணுங்கிறானே, நான் போய் நிக்கலனா என் மகன் சோர்ந்து விடுவானே, என் மகள் சோர்ந்து விடுவாளே, அவர் நிக்கணும். ஆனா இந்த பாவி இயேசுவேன்னு கூப்பிடுறதுக்கு முன்பே என் தகப்பன் இந்த பாவியை பார்க்க வந்தார். ஹல்லேலூயா. இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட பொழுது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். சொல்லிவிட்டு அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்பு வர வேண்டும் என்றார். அங்கே குணமாக்க வர வேண்டும் என்றார், இங்கே சாகிறதுக்கு முன் வர வேண்டும் என்றார். 2 விசை கூப்பிடுகிறான் வர வேண்டும் என்று. முதல் வர வேண்டும் என்று அவரை கூப்பிட்டது மரண அவஸ்தை, இரண்டாவது அவரை கூப்பிட்டது சாகிறதற்கு முன். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இதோட காரியங்கள் என்ன? ஒருவேளை உன் சரீரம் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறதோ, இல்லை இன்னைக்கு உன் சரீரம் சாகும் தருவாயில் இருக்கிறதோ, எப்படியாவது என் தேவன் சாகிறதுக்கு முன்பு என்னை பார்க்க வர வேண்டும், மரண அவஸ்தையிலிருந்து குணமாக்க என் தேவன் வர வேண்டும் என்று இந்த பூமியின் குடிகளிலே யார் யார் இன்றைக்கு நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வருகிறது. அவர் இந்த வார்த்தை வருகிற போது அநேகர் இந்த பூமியிலே குணமடைகிறீர்கள். தேவனை தேடுகிற யார் யார் மரண அவஸ்தை இந்த ராத்திரியிலே அவரை வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ, ஐயோ யார் யார், ஐயோ என் பிள்ளை சாக போகிறதே, எப்படியாவது தேவன் வர வேண்டும் என்று யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை புறப்பட்டு போகிறது. ஹல்லேலூயா. யார் யாருக்கு இந்த வார்த்தை புறப்பட்டு போகிறதோ இன்னைக்கு எல்லாரும் பிழைக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. 2-3 மாதங்களுக்கு முன்பு எருசலேமில் குகையில் அடைக்கப்பட்டிருந்த அநேக குஷ்டரோகிகள் இந்த செய்தி அவர்களை சுகமாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. குஷ்டம் இருக்கிறதே என்று சொல்லி அவர்களை கொண்டு போய் ஒரு மலையின் அடிவாரத்திலே ஊர்புறமை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இந்த வார்த்தை அவர்களை தொட்டு குணமாக்கினது. ஹல்லேலூயா. அதனால தான் என் ஜனங்கள் வந்தாலும் வரவில்லை என்றாலும் எனக்கு கொடுத்த என் தேவனோட வேலையை இன்றைய வரை சரியாய் செய்யும்படி என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கோ இருக்கிறவர்கள் உண்மையாய் தேடி இந்த மரண அவஸ்தையிலிருந்து அந்த சரீரம்
குணமடையுமானால் எங்கோ இருக்கிற ஒருவர்கள் தேவனை தேடி சாகிறதுக்கு முன் வர வேண்டும் என்று சொல்லி பிழைப்பார்களே, ஆனால் என் கண்களுக்கு முன்பாக என் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற உங்கள் சரீரத்தின் மரண அவஸ்தை ஏன் மாறாது? மாறோ, நீங்கள் இயேசுவின் நாமத்தில் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. வாசிப்போமா? இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இயேசு போயிருக்கலாம், போகவில்லை. ஏனென்றால் அவருடைய வார்த்தை இன்றையும் அற்புதம் செய்கிறது என்று, உடைய வசனம் நோய்களை குணமாக்கும் என்று அன்றைக்கு அவர் உயிரோடு இருந்தும் தன் வார்த்தைகளை அனுப்பி நிரூபித்தார். ஹல்லேலூயா. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அந்த வார்த்தை தான் அவனை உயிரோடு பிழைக்க வைத்தது. ஹல்லேலூயா. அந்த வசனத்திலிருந்து அவருடைய வாய்மொழியான வார்த்தை தான் அவனை உயிரோடு எழுப்பினது. அப்படியானால் இந்த வசனமாகிய அவருடைய வாய்மொழியாகிய இந்த வார்த்தை இன்னைக்கு யார் யார் அவரை நம்புகிறீர்களோ, நீங்கள் மரண அவஸ்தையோடு நீங்கள் இருந்தாலும், உறவுகள் இருந்தாலும், குடிகள் இருந்தாலும், யாரோட வார்த்தையை நம்புகிறார்களோ, இன்னைக்கு பூமியில் அநேக கொடான கோடி ஜனங்களின் மரண அவஸ்தைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. சாக போறோம் என்று நினைக்கிற அநேகரோட வேண்டுதலை, விண்ணப்பங்களை தேவன் கேட்டு இன்றைக்கு பிழைக்கும்படி செய்கிறார். இது அவரோட வார்த்தை. இது என் தகப்பனோட வாய்மொழி. இது என் தகப்பனோட வசனம். யார் யார் மரணாவஸ்தையோடு இருக்கிறீர்கள்? ஐயோ, யார் யாரும் சாகும் தருவாயில் இருக்கிறீர்களோ, யார் யார் வியாதியஸ்தர்களாய் இருக்கிறீர்களோ, யார் யார் சரீரத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்களோ, யார் யாருக்கு குணம் வேண்டுமோ, பூமியின் குடிகளே, இயேசுவின் பிள்ளைகளே, எல்லாருக்காகவும் என் தகப்பன் ரத்தம் சிந்தியிருக்கிறார். எல்லாருக்காகவும் காயப்பட்டிருக்கிறார். எல்லாருக்காகவும் உயிர் தெழுந்திருக்கிறார். எல்லாருக்காகவும் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நீங்க யார் யாரோட செவியை என் தேவன் திறக்கிறாரோ, யார் யாருடைய இருதயம் திறக்கப்படுகிறதோ, எல்லோரும் நீங்கள் இந்த வார்த்தையின்படி பிழைக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் சுகமடைய வேண்டும். இயேசுவை இந்த பூமியில் நம்புகிறவர்களும் குணமடைய வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவே இறங்கி வாரும். இயேசுவே உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தாரும். இயேசுவே உம்முடைய வாய்மொழி இன்றைக்கு பலிப்பதாக. எந்தெந்த சரீரம் மரண அவஸ்தையாய் இருக்கிறதோ, எந்தெந்த சரீரம் சாகும் தருணத்தில் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் நம்புகிறோம். ராஜாவின் மனுஷன் அன்றைக்கு நம்பினது போல இன்றைக்கு நாங்கள் உம்மை நம்புகிறோம். என் சரீரத்துக்கு, என் உடலுக்கு இப்பொழுது குணப்படுத்துவீராக. குணம் இறங்கி வருவதாக, சுகம் இறங்கி வருவதாக, என் வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நோயின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக, மரண அவஸ்தைகள் மாறுவதாக, மரண பாடுகள் மாறுவதாக, சரீரத்தில் இருக்கிற வலிகள் மறைவதாக, பலவீனங்கள் மறைவதாக,
எல்லா கட்டிகளும் மறைவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, அவயங்கள் சுகமடைவதாக, ஆர்கங்கள் சுகமடைவதாக, தசையிலே சுகம், நரம்பிலே சுகம், எலும்பிலே சுகம், சரீரத்திலே சுகம், ஆத்மாவிலே சுகம், விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவின் நாமத்தில் எனக்கு குணம். இயேசுவின் நாமத்தில் எனக்கு குணம். இயேசுவின் நாமத்தில் நாங்களும் உம்முடைய வார்த்தையை கேட்ட, உம்முடைய வார்த்தையை நம்பின பூமியின் குடிகளும் பிழைத்திருக்கிறோம், பிழைத்திருக்கிறோம். எல்லையும் கூடாரத்தில் சாட்சியாயிருப்போம். இயேசுவே நன்றி. ஆமென். உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். இயேசுவே என் ஜனங்களை தொட. இந்த ஜனங்கள் மாத்திரமல்ல, இந்த பூமியில உம்மை தேடுகிற, உம்மை நம்பி இருக்கிற எல்லா ஜனங்களையும் நீ தொடுவீராக. In the name of Jesus, touch. In the mighty name of Jesus, touch. In the name of Jesus, heal. Mighty name of Jesus, heal. In the blood of Jesus, touch. Touch. Touch my people, Lord. Heal my people, Lord. Heal. 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 இயேசுவின் நாமத்தில் எல்லோரும் பிழைக்கட்டும், எல்லோருடைய சரீரமும் குணமடையட்டும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.